அமைச்சர் ஆதவர்ஜுனா மேல உச்சநீதிமன்றத்துல திமுக வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பரவலா பேசப்படுது. வர்ற ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போகிறார் முதல்வர் விஜய். ஆமா. ஸோ இந்த சூழல்ல நேற்று ஆதவர்ஜுனா பேசின விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த கரூருக்கு நாங்கள் கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு சினிமா பாணியில. ஸோ இந்த பழி வாங்காம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தன்மையில பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இல்ல அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்களை வச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினுக்காக பண்ணது. நீங்க வந்து இனிமேல் தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது, எங்காவது போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சையான ஸ்டேட்மெண்ட்டோட அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அடிப்படையில் ஒரு முக்கியமான கேள்வி விவேக்கு, கரூர் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தனியாக பேசுவோம். இப்போ வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா திமுக போய் உச்சநீதிமன்றத்தில், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க வழக்கில் அப்படின்னா, ஒரு மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க ஒரு வழக்கில் வந்து இது மாதிரியான நரேஷனை செட் பண்ணக்கூடாது, அப்படி செட் பண்றது ஆபத்து அப்படிங்கிற சொல்றாங்க. இருக்கிறவங்க அவங்களே அக்யூஸ்டா இருக்கிற வழக்குல அதான் முக்கியமானது. இந்த ஆதவர்ஜுனா இந்த வழக்குக்கு வெளியில இருந்து பேசக்கூடிய நபர் கிடையாது. அவர் இந்த வழக்குல அக்யூஸ்ட் நம்பர் 1 வந்து யாருன்னா கரூர் மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன். அக்யூஸ்ட் நம்பர் 2 வந்து புசியானந்த். அக்யூஸ்ட் நம்பர் 3, 4ல வந்து ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் வராங்க. ஸோ அவங்க தான் இந்த வழக்கினுடைய குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த வழக்குலேருந்து விடுவிக்கப்படலை. ஸோ இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. ஸ்டில் வந்து இந்த சிபிஐ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சென்னையில் வந்து அந்த போலீஸ்காரர்கள்ட்ட விசாரணை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் 2 முறை டெல்லிக்கு போயிட்டு விசாரணையில் ஆஜராயிட்டு வந்திருக்கிறார். ஆமாம். ஸோ வழக்கு இன்னும் முடிவடையாத ஒரு வழக்கில் வந்து இவங்க ஒரு நரேட்டிவை முடிந்த மாதிரி, வழக்கு விசாரணை முடிந்த மாதிரியும் அதனுடைய குற்றவாளி அப்படிங்கிறது திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை ஆதவர்ஜுனா செட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் தான் அக்யூஸ்டு அந்த வழக்குல. அவர் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு. பட் இப்ப நமக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, இப்ப திமுக போட்ட இந்த வழக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்தில். இது வந்து ஏன்னா இது ஏன் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்பத்துல இந்த செப்டம்பர் 27, 2025 கரூர்ல வந்து மாலை அந்த 41 பேர் வந்து எல்லாமே மரணம் அடைகிறாங்க. அது ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம். இது நடந்து முடிஞ்ச உடனே அந்த அன்னைக்கு இரவில் இருந்தே வந்து சோசியல் மீடியால ஒரு ரூமர் நிறைய கிளப்பப்பட்டுச்சு. இதை வந்து தண்ணியில மருந்து வச்சுட்டாங்க, உள்ள புகை போட்டாங்க, விஷம் கொடுத்துட்டாங்க, காலில் மிதிச்சு கொண்டாங்க, பிளேடு வச்சு அறுத்தாங்க. இப்படி வந்து பல வெர்ஷன்ஸ்ல பல வீடியோக்கள் பலமாறு உள்ள வந்து சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டு கொன்னுட்டாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ கூட இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சேட்டலைட் சேனல் விஜயினுடைய ஆதரவுல தான் இருக்கு. விஜய்க்கு ஆதரவாகத்தான் சேட்டலைட் சேனல்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருந்தாங்க. ஒரு சேட்டலைட் சேனல்ல கூட இப்படி அடிச்சு கொண்டது, மிதிச்சு கொண்டது, தண்ணியில விச வச்சது, ஆம்புலன்ஸ்ல கொண்டது ஒரு வீடியோ கூட வரல. எந்த ஆதாரமே இல்லை இவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு. பட் ஆனா நெரிசல் நடந்தது உண்மை. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உண்மை. அன்னைக்கு இரவே இது குறித்து ஒரு உடனே வந்து விசாரணை பண்றதுக்காக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருந்தாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ், இது மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. இது எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே மாத்தப்பட்டுச்சு. இவங்க இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வழக்குல முதல்ல என்ன சொல்றாங்கிறத சொல்லிட்டு இதுக்குள்ள போகலாம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து மெயின் அக்யூஸ்டா இருந்துகிட்டு இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து அந்த வழக்கினுடைய தன்மையை பாதிக்கும், விசாரணையை பாதிக்கும். ஏன்னா இவங்க வந்து அமைச்சர் பதவியில இருக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கிறாங்க. அப்போ அதிகாரத்துல இருந்துகிட்டு இவங்க வந்து இந்த விட்னஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே மக்களா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தலைவர்களாக இவங்க இருக்கிறாங்க. பார்ட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பார்ட்டி வந்து அத்தாரிட்டியான பார்ட்டியா இருக்கு, கவர்மெண்டா இருக்கு, காமன் பீப்புள். இன்னொரு பக்கம் காமன் பீப்புள். இப்ப இவங்க நினைச்சா 2 விதமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு மிரட்டலும் செய்யலாம், இல்ல கன்வீன்ஸுக்காக பணமோ இல்ல அரசு பதவிகளோ எது வேணாலும் கன்வீன்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஜூலை 10ஆம் தேதி அரசு விழா மாதிரி தான் அங்க நடக்குது. அங்க வந்து விஜய் போறாரு, அவர் சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. அதோட சேர்த்து வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில அறிவிப்புகளை செய்ய இருக்கிறாரு, அவங்களுக்கான உதவிகளை சிலது செய்ய இருக்கிறாரு. இறந்தவர்களின் குடும்பம், அடிபட்டவர்களுடைய குடும்பம்,
எல்லாத்துக்கும் ஏதோ உதவிகள் கிட்டத்தட்ட 190 பேர் நினைக்கிறேன் அடிபட்டவங்க. காயம்பட்டவர்கள் 190 பேர், இறந்து போனவர்கள் 41 பேர். அதுல ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. இது இல்லாம 9 குழந்தைகள் இருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு பாதிப்பு. ஒரு 18 பெண்கள் இதுல. இந்த விழாவில் இப்போ நீங்க அமைச்சர்களாக விஜய் போகும்போது அமைச்சர்களாக ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ இப்போ இங்க விஜயபாஸ்கர்களை இணைக்கும் போது ஆதவ அர்ஜுனா பேசின தன்மையிலேயே அவர் கரூருக்கும் போயிட்டு அந்த விக்டிம்ஸ் முன்னாடி வச்சுக்கிட்டே அவர் இதே மாதிரியான ஒரு பேச்சை பேசினார் அப்படின்னா அது வந்து அந்த வழக்குல மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும். இல்ல நமக்கு ஒரு கேள்வி அடிப்படையில் வருது. ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர் அவர்கள் அரசு பதவியில் இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாமா? விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்கை பத்தி ஒருவர் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் பேசக்கூடாது. அது வந்து கிளியராக அந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய தன்மை, அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது அது. இப்போ நீங்க வந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் ஒரு வழக்குல, அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டார். இந்த போக்குவரத்து ஊழியர்களிடம் வந்து வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சாங்க. அப்போ அவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும் போதெல்லாம் அந்த ஜாமீனை கேன்சல் பண்றதுக்கான வாதமா என்ன வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறார், பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளா இருக்கிறார். அப்ப இவருக்கு வந்து நம்ம ஜாமீன் கொடுத்தோம்னா அவர் வந்து இந்த வழக்கினுடைய சாட்சிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதனால இவரை வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல விசாரணையே நடக்காம 1 வருடம் வந்து சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி. ஆமா. அப்ப இதே கேஸ் தான் இங்கேயும், கிட்டத்தட்ட வழக்கு தான் வேற, ஆனா 2 இடத்துலயுமே அங்க செந்தில் பாலாஜி கன்விக்டட் கிடையாது, அக்யூஸ்டு தான். இங்கேயும் ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் நிர்மல்குமாரும் அக்யூஸ்டு தான். அப்ப அப்பயும் அவர் அமைச்சரா இருந்தாரு, இப்பவும் இவங்க அமைச்சரா தான் இருக்கிறாங்க. அந்த வழக்கு இடி, இது சிபிஐ. ரெண்டுமே தன்மை ஒண்ணுதான், வழக்கு தான் வேற. ரெண்டும் ஈக்குவலா பவர் கொண்ட ஏஜென்சி தான். ஆமா, சிபிஐ அல்லது இடி போத் ஆர் ஈக்குவலி ஆத்தரைஸ் கொண்ட ஏஜென்சிஸ். அப்ப இந்த அமைச்சர் வெளியில இருந்தா சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் நம்ம வெளியில இருக்கிறத பத்தி கொஸ்டின் பண்ணல, அவங்க நேரடியா கரூருக்கு, அதுவும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுக்கு போறது, குற்றம் சாட்டப்பட்டவர்களே போறது அப்படிங்கிறது, அல்லது அவங்களுக்கான உதவி பொருட்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களே வழங்குறது அப்படிங்கிறது கிளியராக சாட்சிகளை கலைத்து இந்த வழக்கை திசை திருப்புற ஒரு வேலையாக கண்டிப்பா இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப அதனாலதான் திமுக இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் பதிவு பண்றாங்க. அந்த வழக்குல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவோ மற்ற இந்த அக்யூஸ்டா இருக்கக்கூடிய அமைச்சர்களோ வந்து இந்த இடத்துக்கு போனாக்கா அவங்க வந்து இந்த கரூர் வழக்கை பத்தி பேசக்கூடாது, அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போகவே கூடாது அப்படின்னு தான் திமுக அதுல வழக்கு போட்டிருந்திருக்கணும். ஆக்சுவலா அதுல என்ன பிரச்சனை, ஆமா அதுல என்ன சிக்கல்னா, நீங்க போறதே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆமா, போய் நீங்க கரூர் வழக்கை பத்தி பேசுறீங்கிறது வந்து அது வேற, அது வந்து அது அத்துமீறல். ஆக்சுவலா ஆதவ அர்ஜுனா வந்து விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசினதே வந்து வழக்கை வந்து பின்னடைவுக்கு தள்ளுகிற ஒரு அத்துமீறல் தான் அது. அண்ணன் விஜயபாஸ்கருக்கு தெரியும் அப்படின்னு வேற ஒரு சில விஷயத்த கை காட்டினாரு, அதெல்லாமே இன்னுமே ஒரு பெரிய ஆபத்தானது. அப்போ அவர் வந்து கிளியரா வந்து இதெல்லாம் சிபிஐ வந்து பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் அக்யூஸ்டா இருந்துகிட்டு அவரே வந்து திமுக குற்றவாளின்னு அவர் தீர்ப்பு எழுதுறாரு உட்காந்துட்டு. அப்போ இது திமுகவே அவரை குற்றவாளின்னு தீர்ப்பு எழுத முடியாது, ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்கு. இது வரைக்கும் இந்த வழக்குல திமுக சார்ந்த ஆட்கள் யாரையுமே அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்ணல. ஆமா, அப்போ நீங்க வந்து இப்படி எழுதுறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் வந்து அங்க போயிட்டு அவர் பேசாம இருந்தாலே அது பிரச்சனை தான். போறதே அங்க சிக்கல், ஏன்னா இவர் போறதே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் சாட்சிகளை. ஏன்னா பக்கத்துல விஜய் வந்து பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருப்பாரு, இவங்க கூட நின்றுட்டு இருந்தாலே இவர்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் சிக்கல். பேசினா அது அத்துமீறல், பேசினா அத்துமீறல், பேசாட்டாலும் வழக்குக்கு சிக்கல். அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல இன்னுமே நிறைய விஷயம் நமக்கு வந்து கிளாரிஃபை ஆக வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டாம்பேட், இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு, இது யாரோ திட்டமிட்டு ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக செய்யப்பட்டதுன்னு ஒரு பெரிய வைடு கான்ஸ்பிரசி இருக்கு. இந்த சூழல்ல இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த திமுக அரசு ரிட்டையர்டு ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு 1 மேன் கமிஷன் போட்டு விசாரணை தொங்கினப்ப அந்த விசாரணை வந்து நியாயமா நடக்காது அப்படின்னு இவங்க சொன்னாங்க, கேன்சல் ஆச்சு. திமுகவுக்கு சார்பா அவங்க நடந்துக்குவாங்கன்னு. ஆனா அருணா ஜெகதீசன் யாருன்னா, அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்ப
எடப்பாடி போட்ட விசாரணை கமிஷனுக்கு அருணா ஜெகதீசன் தான் தலைமை. ஆமா, அதிமுக ஆட்சியில போட்ட விசாரணை கமிஷனுக்கு தலைமையா இருந்தவங்க தான் திமுக ஆட்சியில அதே ஜட்ஜி தான் போடுறாங்க. ஆனா அப்பவும் இவங்க திமுக சார்பா இருப்பாங்க அப்படின்றாங்க. சரி, நீங்க தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு இந்த வழக்கு. அவங்க வந்து அஸ்ராகர் தலைமையிலான விசாரணை குழு அமைச்சாங்க. ஆமா, ஐஜி. ஆமா, அந்த அஸ்ராகருக்கு தான் இன்னைக்கு உளவுத்துறையினுடைய தலைவராக இதே விஜய் அரசு நியமிச்சிருக்கு. நீங்க திமுக இந்த ஐபிஎஸ் அதிகாரி விசாரிப்பாருன்னு சொன்னப்ப உள்நோக்கத்தோடு அவர் விசாரிப்பாருன்னு அந்த அதிகாரி மேல குற்றம் சொன்னீங்க. ஒண்ணு, நீங்க வந்ததுக்கு பிறகு அதே அதிகாரியே இன்டெலிஜென்ஸ் தலைவரா கூட சொல்லல, உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. உயர்நீதிமன்றத்திற்கு தலைமையில அஸ்ராகருக்கு நேர்மையானவர், அவர் விசாரிப்பாருப்பா. ஆமா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் வெளிப்படையா சொன்னாரு, அதை உத்தரவிட்டாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில தான் அஸ்ராகாருக்கு வந்தாரு. இன்னைக்கு நீங்க அஸ்ராகாருக்கு கொண்டு வந்து இன்டெலிஜென்ஸ் ஹெட்டா உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுது அஸ்ராகாருக்கு ஒரு நேர்மையான நபர் அப்படிங்கிறது. ஆனா நீதிமன்றம் அவர் ஒரு ஆய்வை செய்ய சொன்னப்போ நீங்க அதுக்கு ஒரு தடை போட்டு இதை மொத்தமா எடுத்துட்டு போய் டெல்லியில கொண்டு கொடுத்தது இவங்க தான். இது டெல்லிக்கு போகணுங்கிற விருப்பமே ஆதவ அர்ஜுனாவினுடைய விருப்பம் தான். அவர் தான் அதை வந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அங்க அவர் போனார். இந்த வழக்கு வந்து சீரியஸான விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போனாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது உச்சநீதிமன்றத்துல வந்து போட்டு உச்சநீதிமன்றம் உடனே அதை வந்து சிபிஐ ஒப்படைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த சிபிஐ விசாரணை எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி அவர் அதை டைரக்ட் பண்ணுவாரு, மானிட்டர் பண்ணுவாரு அப்படின்னு புதுமையான ஒரு நடைமுறையை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ எல்லாருமே விவாதிச்சாங்க, இது ஏன் இப்படி ஒரு புது நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜட்ஜ் வந்து அந்த சிபிஐ விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுச்சு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இது இவ்வளவு ஒரு சீரியஸான கேஸ். இந்த கேஸ்ல வந்து இவர் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆணவத்துல இருந்து இப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியரா வந்து அந்த கேஸினுடைய எல்லா விதிகளையும் ஒரு மீறாரு. ஆனா சிபிஐ இப்போ வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அதனாலதான் வந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா டிஎம்கேல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய இடம் வந்திருக்கு. அவங்க அக்யூஸ்டு கூட கிடையாது இந்த வழக்குல. ஆனா அவங்க போயிட்டு தேவையில்லாமல் இந்த வழக்கை திசை திருப்புகிறார் ஆதவ அர்ஜுனா. தன்னை குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்காக வேற ஒருத்தவங்களை குற்றவாளியா காட்டுறாரு, ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாரு. அப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் கரூர்ல அவர் பேசக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கரூர் விஷயத்துல சில விஷயங்கள், இந்த கரூர் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்த இன்னைக்கு தாவேகா அரசு அமையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எலுக்கு தெரியும். அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இதே கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இதே விசிகாவா இருக்கட்டும், அந்த கரூர் விவகாரத்துல விஜயினுடைய நடவடிக்கை அவர் லேட்டா வந்தது, அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து விஜய் மேல ஏன் வழக்கு போடல, எஃப்ஐஆர்ல ஏன் விஜய் பேர் இல்லைன்னு கேட்டவர் வந்து மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன். ஆமா, வெளிப்படையா கேட்டார். ஸோ அப்போ இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம், அவருடைய லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படிங்கிறது ஓப்பனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. மட்டும் கிடையாது, அதுல நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுல அவங்களுடைய வாலண்டியர்ஸ் யாருமே அங்க இல்ல. ஒரு கட்சி கூட்டம்னா நீங்க தான் உள்ள இருக்கக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில இருந்து யாராவது வராம பாதுகாக்கிறதுக்கு தான் போலீஸ் இருப்பாங்க. கிரௌட மேனேஜ் பண்றதுக்கான வாலண்டியர்ஸ், அது ஒரு டோட்டல் கொலாப்ஸ் தான். கட்சி நிர்வாகிகள் யாருமே இல்ல. கட்சி நிர்வாகிகளுமே விஜய் வந்தா செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் ஒரு 12 மணிக்கு வராருன்னு அறிவிச்சுட்டு 7:30 மணிக்கு மேல வராரு. அப்புறம் வண்டி வரும்போது போலீஸ் வந்து உள்ள வர வேண்டாம், கிரௌட் அதிகமா இருக்கு, நீங்க வெளியிலே நின்று பேசுங்கன்னு சொன்னாலுமே வண்டியை போலீஸோட பேச்சை மீறி நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ளேயே வண்டியை கொண்டு வராங்க. அப்ப அந்த கூட்டம் வந்து இன்னும் உள்ள ஏற்கனவே நெருக்கடியா இருக்க கூட்டத்துக்குள்ள ஒரு அவ்வளோ பெரிய பஸ்ஸு வருது, உள்ள வருதுன்னா அது இன்னும் அந்த இடத்த வந்து இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாச்சு. அது ஒரு பக்கம் நடந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நாம ஒன்றும் கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இல்லை. விஜய் அவருடைய வீட்டில இருந்து கிளம்பி நாமக்கல் போய் நாமக்கல்ல இருந்து கரூர் போற வரைக்கும் இன்ச் பை இன்ச்சா புதிய தலைமுறை, பாலிமர், தந்தி, அது இல்லாம நியூஸ் 24/7 எல்லாம் லைவ் போட்டே இருந்தாங்க. அங்க ஏதாவது ஒரு சதி நடந்திருந்தா அதை வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணாமல் ஒரு கேமரா கூட இல்லாம போயிருக்க. ரெண்டாவது 50க்கும் அதிகமான ட்ரோன்கள் பறந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயோட பஸ்ல அத்தனை கேமரா இருக்கு. விஜயோட பஸ்ல எவ்வளவு கேமரா இருக்கு. ஸோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. சண்முகம் அவர்களுக்கு தெரியும். இந்த சிபிஎம் சண்முகம் அவர்களை வந்து புதிய தலைமுறை பேட்டியில ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கரூர் விவகாரத்துல
விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து திருச்சியில பேசும்போது என்ன சொன்னாரு, நீங்க வந்து பழி வாங்குனீங்க என்ன, அதாவது மறைமுகமாக கரூர் சம்பவத்தை என் மேல பழி போட்டீங்கன்னு விஜய் பேசினார். அது குறித்து சில கேள்விகளை எழுப்பும்போது அது விசாரணையில் இருக்கிறது, அது இப்ப பதில் சொல்ல முடியாது அப்படின்னு திரு சண்முகம் அவர்கள் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அது விசாரணையில் இருக்கு அப்படின்னு சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப நான் தவறா கருதுறேன். ஆமாமா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அன்னைக்கு அவர் லேட்டா வந்தாரு. அவர்கிட்ட கேட்ட கேள்வியே என்னன்னா, கரூர் கணக்கை முடித்ததுக்கான அந்த கரூர்ல 41 பேரை கொன்றதுக்கான திமுக கொடுத்த தண்டனை தான் இந்த தோல்வி அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறாரே, அதை பத்தி உங்க கேள்வி கருத்து என்ன? அப்ப அதுக்கு வந்து அவர் கிளியரா பதில் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் எதுவும் அங்க நடக்கலன்னு. ஏன்னா திமுக அக்யூஸ்டும் கிடையாது அந்த வழக்கு. ஆமா. திமுகவை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த வழக்குல அக்யூஸ்டும் கிடையாது. சிபிஐ கைக்கு இந்த விசாரணை போன பிறகும் அவங்க அக்யூஸ்டாக யாரையும் சேர்க்கல. திமுகல இருந்துலாம் சேம் அக்யூஸ்டை தான் அவங்களும் அக்யூஸ்டா வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்து அவர் வெளிப்படையாவே சொல்ல முடியும். அக்யூஸ்டே கிடையாது அவங்க அந்த வழக்குல, விசாரணை முடியும் போது தானே தெரிய வரும்னு அதுக்கப்புறம் சொல்லலாம். இல்லை அங்கே எதுவும் சதி நடந்ததா சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவரு. ஆனால் வந்து அவர் வந்து அப்படியே மழுப்பிட்டு போறார். இப்போ கூட ஆதவர்ஜுனா பேசுனது அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஒரு கண்டனத்துக்குரியது. அதை வந்து ஒரு அமைச்சரா இருந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருந்துட்டு ஒருத்தர் செய்யக்கூடாது. நீங்க அவங்கள முதலமைச்சர் ஆக்குனீங்க, நீங்க அமைச்சர் ஆக்குனீங்க. ஏன்னா நீங்க கொடுத்த ஆதரவுல தான் அவங்க பதவி ஏத்துக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த ஆதரவுல தான் ஒவ்வொரு அமைச்சர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறீங்க, நீங்க ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு இஸ்லாமிய அமைப்பா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவுல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியில் இருந்தப்பதான் இது நடந்துச்சு இந்த சம்பவம். இதுக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு கூட நீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கு இதை நீங்க வந்து கண்டிச்சீங்க. அன்னைக்கு விஜயனுடைய போக்கம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, அதை நீங்க வந்து விமர்சிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு மைலேஜ் கிரியேட் பண்ண விஜய் முயற்சி செய்யும் போது இது அறம் கிடையாது, இது சட்டப்படி தவறு, இது கான்ஸ்டிடியூஷனாவும் தப்பு, ஒரு அறமாவது தப்பு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்து பேசியிருக்கணும், விசிகாவும் பேசியிருக்கணும். விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே மக்கள் செத்து விழுந்துட்டு இருந்ததை நம்மலாம் பார்த்தோம் வீடியோவில். பல வீடியோக்கள் இருக்கு. அவர் பேசிக்கிட்டே இருப்பார், மக்கள் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் விழுறாங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு கீழே இருந்து கத்துவாங்க. தண்ணி கேட்டாங்க, விஜய் பாட்டில தூக்கி போட்டு கீழே இருந்து கத்துவாங்க. அவ்வளோ பேர் விழுறாங்க தொப்பு தொப்புன்னு. அவங்களுக்கு தண்ணியை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிப்பார். அப்புறம் தான் பாட்டெல்லாம் உற்சாகமா பாடு. நிறைய கான்ஸ்பிரசியான விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி வந்து அந்த கூட்டம், எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டம் வந்து அது வந்து இட் வாஸ் நாட் ஷெட்யூல்ட் ஆன் செப்டம்பர் 27. ஆமா, அது மாற்றி இங்க வட சென்னை பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியாவுக்கு ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்த கூட்டம் தான் கரூருக்கு மாத்தப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச அது வந்து டிசம்பர் 13, 2025 நடக்க வேண்டிய ஒரு கூட்டம் கரூர்ல. அது ஏன் மாத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. அதுல குறிப்பாக திமுக கரூர்ல முப்பெரும் விழா கொண்டாடினாங்க. அந்த முப்பெரும் விழா முடிந்ததற்கு பிறகு அந்த முப்பெரும் விழா ஒரு பெரிய எழுச்சியா பார்க்கப்பட்டுச்சு. அதை பைபாஸ் பண்ணணும், அந்த இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு எல்லாருமே சந்தேகப்பட்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. நீங்க ஏன் டிசம்பர்ல நடத்த வேண்டிய கூட்டத்தை திடீர்னு செப்டம்பர்ல தான் மாத்தப்படுச்சு? வட சென்னையில அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் திடீர்னு மாத்துறீங்க. அப்ப நீங்க பர்மிஷன் கேட்கும்போது 10,000 பேருக்கு கேட்டீங்க. பர்மிஷன் கேட்கும்போது 10,000 பேருக்கு. ஆனா போலீஸ் வந்து 15,000 வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க 500 பேர் போலீஸை வந்து டிப்ளாய் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் நம்ம போலீஸை பத்தி பேச வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆதவர்ஜுனா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா போலீஸ் மேலதான் வைக்கிறாங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 45 நாள் ஆச்சுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்க உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க வந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, நீங்க கொலைங்கிறீங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, நீங்க கொலைங்கிறீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்கல்ல, அஸ்ராக்காருக்கு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டா இருக்காருல்ல, நீங்க வச்சு விசாரிங்க, ஒரு அறிக்கையை கொண்டு சப்மிட் பண்ணுங்க. ஆனா நீங்க அதை செய்ய தயாரா இல்ல. மேடையில ஒரு நரேஷன் பண்றது. சில கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். சிபிஐல நீங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க கேட்கலாம். அவ்வளவுதான், பேசுங்க. நான் ஆதவர்ஜுனா இஸ் நாட் அன் அக்யூஸ்ட் இன் திஸ் கேஸ் அப்படின்னு உங்க பேரை அக்யூஸ்ட் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டு நீங்க பேசுங்க. உங்களை யாரும் கேட்க போறது? இந்த கேஸ் முடியட்டும், இதுல திமுக குற்றவாளின்னு சிபிஐ அறிவிக்கட்டும், பேசுங்க. நடந்துட்டு இருக்கும் போதே எதுக்கு பேசுறீங்க? அதான கேள்வி. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சில கோர்ட்ல சில தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லையா, நீதிபதிகள் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் குறித்து பெரிய டிஸ்கஷன் இருக்காது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீதிபதி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ப்ராசஸ்ல ஓரலா பேசுவாங்க. அந்த ஓரலா பேசுறதை எடுத்து வச்சு அந்த வழக்கையே வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுவாங்க. அது பயங்கரமா நிறைய வழக்குல நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் ஆகாம விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அப்படி எல்லாம் நடக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு இப்படித்தான், சிபிஐ வழக்கு இப்படித்தான் போய் முடிய வேண்டும் என்று இவர்கள் இப்ப இருந்தே ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. மக்கள் மத்தியில் அந்த நரேஷன் செட் பண்றாங்க. நாளைக்கு அந்த வழக்குல உண்மையிலேயே நேர்மையாக விசாரிக்கப்பட்டு ஆதவர்ஜுனாவுக்கோ இல்ல புஷி ஆனந்துக்கோ தண்டனை கொடுக்கப்பட்டால் கூட இதுவும் திமுக சதி அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. பாஜகவும் கூட்டணி கொண்டு இந்த செயலை செய்யறாங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு விஜயை பழிவாங்குவதற்காக, அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா புஷி ஆனந்தை கைது பண்ணுவதற்காக இவங்க போட்ட சதி, இது ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த நரேஷனை கிரியேட் பண்றதுக்கு, அந்த மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கு இப்ப இருந்தே வேலை பார்க்கறாங்க. இது ஒரு கவர்மெண்டா அவங்க செய்யறதுதான் பெரிய ஆபத்து நம்ம சொல்லலாம். சிபிஐ இது ஓப்பனா அவங்களே இதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்கணும். வழக்கு விசாரணையில் இருக்க வழக்கை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லியிருக்கணும். பட் அவங்க அமைதி காக்குறது அப்படிங்கிறதே ஒரு சர்ப்ரைஸா இருக்கு நமக்கு. சிபிஐ சிபிஐக்கு ஆதவர்ஜுனா பேசின வீடியோ இருக்கு. ஒரு இடத்துல நீங்க பேசல, நீங்க இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் விஜய் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் விஜய் பேசியிருக்காரு. அது இல்லாம ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இப்ப 2 முறை ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அப்ப ஆதவர்ஜுனா கிட்ட ஏதோ ஒரு தகவல் இருக்கு. போலீஸ்காரர்கள் 41 பேர்த்த கொண்டிருக்கிறாங்கிற தகவல், இன்ஃபர்மேஷன் இல்ல ஆதாரம் ஏதோ ஒன்று ஆதவர்ஜுனாட்டு இருந்ததுன்னா கூப்பிட்டு சிபிஐ விசாரிங்க. அந்த தகவலை கொடுங்க, அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கொடுங்க, எவிடன்ஸை கொடுங்க. நாங்க அதன் அடிப்படையில இந்த கொலையை யார் செய்தாங்க நான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ கேட்கலாம். சிபிஐ இதை வேடிக்கை பார்க்கறதா நமக்கு இன்னும் வேதனையா இருக்கு. அதாவது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை திமுக நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க கரூரை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனா புஷி ஆனந்த் தலைவர் பேசுவார்னு அறிவிச்சது 12 மணிக்கு. 3 மணிக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 2:30 அறிவிக்கலாம், இல்ல 2 மணின்னு அறிவிக்கலாம். 12 மணின்னு அறிவிச்சு 12 மணிக்கே வர சொல்றதுக்கான ரீசன் என்ன? 12 மணில இருந்து வெயிட் பண்ணணும். 9 மணிக்கே வந்துட்டாங்க. அதான் 12 மணிக்கு கூட்டனா நம்ம முன்னாடியே போயிடணும் தானே வருவாங்க. விஜய் பார்க்க இடம் கிடைக்காது, இல்ல கிட்ட போய் பார்க்கணும் விஜய, இடம் கிடைக்காது. நம்ம இவர் இன்னைக்கு விட்டா பார்க்க முடியாது. இதோட அவர் கரூருக்கு அடுத்த வருஷம் வருவாரா, அதுக்கு அடுத்த வருஷம் வருவாரான்னு தெரியாது. இப்போ அதனால முட்டி மோதிட்டு போறாங்க. டிவி சேனல் வேற ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பாட்டை போட்டு 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 ஹைப் ஏத்துறாங்க. விஜய் வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து கரூர் போக வரைக்கும் ஒரே பாட்டா போட்டு காலையில 10 மணில இருந்து சாப்பிடாம கொள்ளாம தண்ணி இல்லாம எதுவுமே இல்லாம அங்க மக்கள் நிக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அது கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. 7 மணி வரைக்கும் ஒருத்தர் வரல அப்படின்னா, காலைல 10 மணில இருந்து வெயிட் பண்றாங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தவங்க கூட வேலையை முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா நம்ம இந்த இடத்துல நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மீடியா ஹைப் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இந்த மரணத்திற்கு தாவேகா எந்த அளவுக்கு பொறுப்பேற்க வேண்டுமோ அதே அளவுக்கு சில ஊடகங்களும் பொறுப்பேற்க வேண்டும். அவங்க கொடுத்த ஹைப் தான் ஆடியன்ஸை மேலும் 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 ஒரு ஈகோ சிஸ்டத்துக்குள்ள கொண்டு பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வேலையிலிருந்து வந்தவங்க, ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மொத்தமா கிரௌடு அசம்பிள் ஆகி, அது குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு எல்லாருமே வரக்கூடிய நாள்னு சொல்லி அந்த அன்னைக்கு சொல்றாங்க. கரூர்ல இருந்து அந்த ஈரோடு போகக்கூடிய அந்த இடத்துல. ஸோ அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட். ஆமா, இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இயலாமையை, இந்த குற்றத்தை தன் மீது துடைப்பதற்காக அதை வேறொரு கட்சியின் மீது, வேறொரு அமைப்பின் மீது பழி போடுற வேலையை உங்களை யாருமே நீங்க குற்றவாளின்னு அக்யூஸ் பண்ணல அந்த டைம்ல இருந்தே. ஆமா, ஆக்சுவலா பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஆனா எல்லாருமே சொன்னது என்னன்னா, நீங்க அக்கௌண்டபிள் எடுத்துக்கங்க, பொறுப்பேத்துக்குங்க, இனிமே இப்படி நடக்காம போயிடும், நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மட்டும், அந்த அக்கௌண்டபிலிட்டி மட்டும் எடுத்துக்குங்கன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இங்க ஏன் மேல பழி போட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு வழியா சிபிஐ பேசலனாலும் திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கை. இதை வச்சு ஆதவர்ஜுனா இனிமேல் கரூர் விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு 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 உத்தரவை கொடுத்தாங்க அப்படின்னா, அது ஒரு மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படும். அடுத்தது, ஏற்கனவே அவர் பேசியதுக்கு அவர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆதவர்ஜுனா மீது உச்ச நீதிமன்றத்தில் ஆதவர்ஜுனா பேச்சுக்கு சிபிஐ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, ஆதவர்ஜுனா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் ஆதவர்ஜுனா மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறத எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.